இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 7th ஸ்டாண்டர்டோடைய மகாபாரத் கதா புக்ல இருக்கக்கூடிய 7th லெசன் பீம் பத்தி பார்க்க போறோம். பீம் பஞ்ச பாண்டவர்கள்ல 2வது பையன் தான் பீம். அவங்கள பத்தி இந்த எசையில பார்க்க போறோம். पांचों पांडव तथा धृतराष्ट्र के 100 पुत्र जो कौरव कहलाते थे. पंचो பாஞ்சோ மீன்ஸ் 5. 5 பாண்டவனா 5. அந்த 5 பேரையும் சேர்த்து பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தத்தானா இது இன்க்ளூட், அது கூடவே சேர்த்து திருதராஷ்டிரருடைய 100 புத்திர, சௌ மீன்ஸ் 100, 100 பையன்கள். புத்திர மீன்ஸ் பையன்கள் அர்த்தம். அவங்க திருதராஷ்டிரருடைய 100 புத்திரர்களையும் ஜோ கௌரவ ககலாத்தே அந்த 100 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களை என்ன சொல்லுவோம், கௌரவன்னு சொல்லுவோம். கௌரவ் ககலாத்தேன்னு சொல்லப்படுது, அழைக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். 100 பேரை கௌரவர்கள்னு அழைப்போம், அந்த 5 பேரை பாண்டவர்கள்னு அழைப்போம். ஓகேவா. ஹஸ்தினாபுரமே சாத் ரக்னே லகே. ஹஸ்தினாபுரத்துல, அதாவது அந்த ராஜ்யத்துல சாத்னா கூடவே ஒன்னா 2 பேர் சேர்ந்து வாழ்றதுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் சாத் ரக்னே லகே. அதாவது அந்த 2 பேருமே ஒன்னாதான் வாழ வேண்டிய ரக்னே லகேனா சுச்சுவேஷன் ஏற்படுது. खेल कूद हंसी मजाक सब में वे साथ ही रखते थे. खेल कूद மீன்ஸ் விளையாட்டுகள், ஸ்போர்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது கேல் கூது. ஹன்சி மஜாக், ஹன்சில லாப் சிரிக்கிறது, மஜாக் மீன்ஸ் ஃபன் பண்றது, யாரையாவது வச்சு கிண்டல் பண்றது, கேலி பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, தட் இஸ் ஹன்சி மஜாக். தட் மீன்ஸ் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, சந்தோஷப்படுறதுல. சபு மீன்ஸ் ஆல், எல்லாத்துலயுமே. வே சாத் ஹி ரக்தே தே. சாத்னா ஒன்னாவே, சாத் ஹி ரகத்தேனா வாழ்ற, ஒன்னாவே தான் இருந்தாங்க. சிரிக்கிறது, ஹாப்பியா இருக்கிறது, விளையாடுறது, எல்லாத்துலயுமே அவங்க ஒன்னாதான் இருந்திருக்கிறாங்க. शरीर बल में पांडु का पुत्र भीम सबसे बढ़कर था. ஷரீர் பல் மீன்ஸ் பலம், ஷரீர் மீன்ஸ் பாடி, அதாவது உடம்பு அளவுல பலமா இருக்கிறதுல பாண்டுகா புத்திர, அந்த பாண்டுவோடைய பையன், அந்த பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தர் யாரு, பீம். 2வது பையன் சொன்னாலையா, அந்த பீம் சப்சேனா எல்லார விடவே, படுக்கர் மீன்ஸ் இன்க்ரீஸ், எல்லார விடவே ரொம்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்காரு. படுக்கர் தட் மீன்ஸ் இன்க்ரீஸ், ரொம்பவே அதிகமா இருக்கிறாரு எல்லார விட. खेलों में भगत दुर्योधन और उसके भाइयों का को खूब तंग किया करता. खेलो மீன்ஸ் விளையாட்டு. விளையாடும் போதுல என்ன பண்ணுவாங்க, பக்னா அவரு, துரியோதன் அவர் உஸ்கே பாய்யா, துரியோதனுங்கிறது 100 பேர்ல ஃபர்ஸ்ட் ஆளோட பேரு துரியோதனன். அந்த ஃபர்ஸ்ட் பையனோட பேரு துரியோதன். அவர் உஸ்கேனா அவருடைய, பாய்யா மீன்ஸ் பிரதர்ஸ். அந்த 100 பேர், மத்த 99 பேர் இருப்பாங்களா, அவங்கதான் பாய்யா மீன்ஸ் பிரதர்ஸ், அவங்களுடைய தம்பிகளான. கூபு தங்கு கியா கர்த்தா. கூபுன்னு ரொம்பவே, தங்கு மீன்ஸ் பாதர் பண்றது, அவங்கள கஷ்டப்படுத்துறது. தங்கு கியா கர்த்தா, அதாவது அவங்கள வெறுப்பேத்துறது, அவங்கள பாதர் பண்றது, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள கஷ்டப்படுத்தி இருக்கிறாரு. यद्यपि भीम मन में किसी से भय नहीं रखता था. यद्यपि மீன்ஸ் ஒருவேளை, ஆனா அந்த டைம்ல பீம் மண்மேனா மனசுல, கிசிசேனா யார்கிட்டயுமே, கிசி மீன்ஸ் எனிவான், யார்கிட்டயுமே வயிறு ரகி ரக்தாத்தா. வயிறு மீன்ஸ் அவங்க அந்த பகைன்னு சொல்லுவோம் இல்லையா, எனிமிட்டி அவங்களுக்கு. நகி ரக்தாத்தா, நகி மீன்ஸ் நெகட்டிவ் வேர்டு, அவங்கள்ட்ட எனிமிட்டி எதுவுமே இல்ல, அந்த பகையை அவங்க பாராட்டவே இல்ல. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பச்பன் கே ஜோஷ் கே காரன் ஹி ஐசா கர்த்தாத்தா. பச்பன் குழந்தை பருவம். பச்பன் கே ஜோஷ் மீன்ஸ் அந்த குழந்தை பருவத்தோட அந்த சேட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சேட்டைனால, அந்த காரணத்தினால, அந்த காரன் மீன்ஸ் ரீசன், அந்த காரணத்தினால மட்டும்தான் ஐசா கர்த்தாத்தா. ஐசானா இப்ப சொன்ன மாதிரி செஞ்சிருக்காரு, அதாவது அவங்கள அவங்க கஷ்டப்படுத்துவாரு, பாதர் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஃபிர்பி மீன்ஸ் ஆஃப்டர், அப்புறமும் கூடன்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் ஃபிர் மீன்ஸ் ஆஃப்டர். பி மீன்ஸ் ஆல்சோ. दुर्योधन तथा उनके भाइयों के मन में भीम के प्रति द्वेष भाव बढ़ने लगा. दुर्योधन तथा उनके भाइयांग, दुर्योधन அந்த 100 பேர்ல ஃபர்ஸ்ட் பையனும், உன்கே பாய்யா மீன்ஸ் பிரதர்ஸ், அவங்களோட பிரதர்ஸ், அதாவது 99 பேர் மீதி இருப்பாங்களே அவங்களுக்கும், மண்மேனா மனசுல, பீம்கேனா அந்த பீமனை பத்தி, பிரதி மீன்ஸ் அவங்கள பத்தி, பிரதி மீன்ஸ் அவங்கள பத்தி அர்த்தம். துவேஷ்பாவ் பட்னே லகே. துவேஷ்பாவ் மீன்ஸ் அந்த கெடுதல் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத துவேஷ்பாவ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி துவேஷ்பாவ் பட்னே லகே. பட்னே மீன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது, அவங்கள பத்தி அந்த எனிமிட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி, பட்னே மீன்ஸ் இன்க்ரீசிங், அது அதிகமாயிட்டே வருது. இதர் சவி பாலக் உச்சித் சமய ஆனே பர் कृपाचार्य से अस्त्र विद्या के साथ साथ अन्य विद्याएं भी सीखने लगे.
இதர் மீன்ஸ் இயர். இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, சபி பாலக். சபி மீன்ஸ் ஆல், எல்லா. பாலக் மீன்ஸ் குழந்தைங்கன்னு அர்த்தம். எல்லா குழந்தைங்களும், அதாவது 100 பேரும் சரி 5 பேரும் சரி 105 பேருமே வந்து உச்சித் சமய ஆணைப்பர். உச்சித் மீன்ஸ் கரெக்ட் அண்ட் ஆப்டான. சமயம் மீன்ஸ் டைம், நல்ல கரெக்டான டைம். ஆணைப்பர், ஆணைனா வந்த உடனே. கிருபாச்சாரியங்கிறது இவங்க 105 பேருக்கும் குரு. அந்த கிருபாச்சாரியர் கிட்ட அஸ்திர வித்யா, அஸ்திர மீன்ஸ் அந்த அஸ்திரங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கையாளுறது எப்படிங்கறது கத்துக்கிறது அஸ்திர வித்யா. வித்யா மீன்ஸ் அவங்களுக்கு நாலேஜ். அந்த அஸ்திர வித்யாவும் அது கூடவே சாட்சாத்தான் அது கூடவே சேர்த்து அந்நிய வித்யாயும், அந்நிய மீன்ஸ் அதர், மத்த இருக்கக்கூடிய அந்த வித்தைகளையும் பி மீன்ஸ் ஆல்சோ, அதையும் கூட சிக்னே மீன்ஸ் கத்துக்கிறது, அவங்க கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. வித்யா சிக்னே மேபி பாண்டவ் கௌரவ் சே ஆகே ஹி ரக்தே தே. வித்யா மீன்ஸ் அந்த ஸ்டடீஸ், அந்த வித்தைகளை சிக்னே மீன்ஸ் கத்துக்கிறதுலயும் பி மீன்ஸ் ஆல்சோ கத்துக்கிறதுலயும் கூட பாண்டவர்கள் வந்து கௌரவர்களை விட, சே மீன்ஸ் விட, அவங்கள விட, ஆகே மீன்ஸ் மூவிங் ஃபார்வர்ட், முன்னாடி இருக்கிறது. ஆகே ஹி ரக்தே தே, அதாவது முன்னணியில் தான் இருந்திருக்காங்க. பாண்டவர்கள் வந்து கௌரவர்களை விட வித்தை கத்துக்கிறதுலயும் சிறந்தவங்களா தான் இருந்திருக்கிறாங்க. இசுசே கௌரவ் அவர் கீஜ்னே லகி. இசுனா அதனால கௌரவர்களை அவர் கீஜ்னே லகி. அவர் மீன்ஸ் இன்னுமே கீஜ்னே மீன்ஸ் அவங்க அனாயிங்க, அதாவது வெறுப்படைகிறது. இன்னுமே அவங்க அதுல வெறுப்படைகிறாங்க. கீஜ்னே லகி மீன்ஸ் அவங்க தொந்தரவாகிறது இல்ல வெறுப்படைகிறது. துரியோதன் பாண்டவோं को हर प्रकार से नीचा दिखाने का प्रयत्न करता रहता था. துரியோதன் வந்து பாண்டவோம், அந்த பாண்டவர்களை ஹர் பிரகார், ஹர்னா ஒவ்வொரு, பிரகார்னா டைப், ஒவ்வொரு விதத்திலயுமே நீச்சா மீன்ஸ் கீழே, அவங்கள கீழே திக்கானே காட்டுறதுக்கு, எங்களை விட அவங்க கம்மியானவங்கதான் அப்படின்னு காட்டுறதுக்கு பிரயத்ன மீன்ஸ் ட்ரை பண்றது, முயற்சிக்கிறதுல கர்த்தா ரக்தாத்தா, அவங்க கர்த்தாமே செய்யறது, செஞ்சுக்கிட்டேதான் இருந்தாங்க. ரக்தா மீன்ஸ் செஞ்சுக்கிட்டே வாழ்றது, அதாவது அந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பீம் சேத்தோ முஸ்கி ஜராபி நகி படுத்தி தீ. பீம்சேனா அவங்க பீமர் கிட்ட வந்துட்டு தோ உஸ்கினா அவங்களுக்கு ஜரா மீன்ஸ் கொஞ்சம் கூட, பி மீன்ஸ் ஆல்சோ கொஞ்சம் கூட, நகி படுத்தி தீ. நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட், படுத்தினா பொருந்துறது, அதாவது கொஞ்சம் கூட அவங்களுக்கு பொருந்தல. நகி படுத்தி வந்தனால அவங்களுக்கு பீமருக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கூட பொருந்தவே இல்ல. ஏக் பார் சப் கௌரவ் நே ஆபஸ் மே சலாக் கர்கே யக் நிச்சய கியா. ஏக் பார் மீன்ஸ் முறை, ஏக் பார்னு ஒரு தடவை, ஒரு முறை. சப் மீன்ஸ் ஆல், எல்லா கௌரவர்களும் சேர்ந்து ஆபஸ் மே தங்களுக்குள்ள, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, சலாக் மீன்ஸ் அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு, கர்கேன்னு செய்யறது, அவங்களுக்குள்ளேயே அந்த டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு, எது நிச்சய மீன்ஸ் கன்ஃபார்ம் பண்றது, ஒரு டெசிஷனுக்கு கியான்னு செய்யறாங்க, ஒரு டெசிஷனை முடிவு பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, भीम को गंगा में डूबोकर मार डाला जाए. பீமரை வந்துட்டு கங்கை நதியில டூபோக்கர்னா மூழ்கடிக்கிறத டூப்னு சொல்லுவோம். டூபோக்கர்னா மூழ்கடிச்சு, மாரா மீன்ஸ் கொல்றது, மாரா டாலா கயா, அதாவது அவனை கொண்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அவர் மீன்ஸ் அண்டு. उसके मरने पर युधिष्ठिर अर्जुन आदि को कैद करके बंदी बना. உஸ்கேனா அவருடைய மர்னேனா டெத், அவங்க இறப்புக்கு யுதிஷ்டரையும் அர்ஜுனனையும் ஆதினா எல்லாரையும், அதாவது பேலன்ஸ் இருக்க 4 பேரையும் கைது பண்றது, கைது பண்ணி, பந்தி பனா மீன்ஸ் சிறைபிடிக்கிறது, அவங்கள கைது பண்ணி சிறைபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தி பனா லியாகையே, அதாவது அவங்கள நம்ம என்ன பண்ணிடலாம், கைது பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. दुर्योधन ने सोचा कि ऐसा करने से सारे राज्य पर उसका अधिकार हो जाएगा. துரியோதனன் என்ன அந்த 100 பேர்ல ஃபர்ஸ்ட் ஆளு, அவங்க வந்துட்டு சோச்சா திங்க் பண்றாரு, என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஐசா கர்ணே இதே மாதிரி பண்றதுனால, அதாவது அவரை கொன்னுட்டு இவங்களை கைது பண்ணிடுறதுனால, சாரே மீன்ஸ் ஆல், எல்லா ராஜ்யமும், அதாவது அங்க இருக்கக்கூடிய ஹஸ்தினாபுரம் முழு ராஜ்யமுமே உன்கான இவருக்கு அதிகார் ஹோ ஜாயேகா. அதிகார் மீன்ஸ் அத்தாரிட்டி, அவருக்கு உரிமைப்பட்டதா அது ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கனவு பண்றாரு. ஏக் தின் துரியோதன் நே धूमधाम से जल क्रीडा का प्रबंध किया. ஏக் தின் மீன்ஸ் டே, ஏக் தின ஒரு நாள். துரியோதனன் வந்துட்டு
தூம் தாம் சே ரொம்ப கிராண்டான மேனர்ல ரொம்பவே தூம் தாம்னு ஜல் கிரீடா கா பிரபந்த் கியா. ஜல் கிரீடா மீன்ஸ் நீர் விளையாட்டு, அதாவது நீச்சல் அடிக்கிறது, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ். என்ன ஸ்போர்ட்ஸ்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு பிரபந்த் கியா, பிரபந்தன ஏற்பாடு பண்றாரு, பிரபந்த் கியான ஏற்பாடு பண்றாரு. और और मीन्स एंड पांचों पांडवों को उसके लिए न्योता दिया. பாஞ்சோ மீன்ஸ் ஐந்து பாண்டவர்கள், அந்த 5 பேர் இருப்பாங்க இல்லையா பாண்டவர்கள், அவங்களுக்கு உஸ்கேலியே அதுக்காக, அந்த நீர் விளையாட்டுக்காக न्योता दिया. न्योता மீன்ஸ் இன்விடேஷன், அழைக்கிறது. न्योता दिया அது இன்விடேஷனை கொடுக்கிறாரு. दिया மீன்ஸ் கொடுக்கிறது, இன்வைட் பண்றாரு. बड़ी देर तक खेलने और तैरने के बाद सबने भोजन किया. बड़ी देर மீன்ஸ் நேரம், बड़ी देर ரொம்ப நேரம், தக்கு தக்கு மீன்ஸ் அது வரைக்கும், ரொம்ப நேரம் வரைக்கும். கேள்னே அவுர் தைர்னே, கேள்னே மீன்ஸ் விளையாடுறது, அவர் மீன்ஸ் அண்ட், தைர்னே மீன்ஸ் நீந்துறது, விளையாண்டு நீந்துறதுனால. பாத் மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கு பிறகு. சப்னேனா எல்லாருமே. போஜன் கியா, போஜன் மீன்ஸ் ஃபுட், சாப்பிடுறது. போஜன் கியா அப்படின்னா சாப்பிடுறாங்க, சாப்பாடு எடுத்துக்கிறாங்க. கியானா செய்யறது, போஜன் கியான சாப்பாடை எடுத்துக்கிறாங்க. அவர் மீன்ஸ் அண்ட். अपने अपने பேரோ மே ஜாக்கர் சோ கயே. अपने தன்னோடதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோடது. டேரே மீன்ஸ் அவங்களோட அறைகள், ரூம்ஸ். டேரே மே ஜாக்கர்னா போய். சோகையே மீன்ஸ் ஸ்லீப், சோ மீன்ஸ் ஸ்லீப், சோகைன்னா அவங்க தூங்கிடுறாங்க, அவங்க ரூமுக்கு போய் தூங்கிடுறாங்க. दुर्योधन ने छल से भीम के भोजन में विष मिला दिया था. துரியோதனன் வந்துட்டு சல்சே மீன்ஸ் வஞ்சகமா, ரொம்பவே வஞ்சகமா. பீம்கேன்னு பீமருடைய போஜனா ஃபுட், அவங்க பீமோடைய ஃபுட்ல விஷ் மிலா தியா தா. விஷனா விஷம், விஷத்தை மிலானா கலந்து, விஷத்தை சேர்த்து. தியானா கொடுக்கறது, அவங்களோட சாப்பாடுல விஷத்தை சேர்த்து கொடுத்துட்றா. தியா மீன்ஸ் கொடுக்கறது. சப் லோக் கூபு கேலே தைரே தே சோ தக் தகாக்க சோகையே. சப் மீன்ஸ் ஆல், எல்லா லோக்னா மக்கள், மத்த இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே. கூபு கேலே தைரே, கூபுல ரொம்பவே ஜாஸ்தியா. கேலே மீன்ஸ் விளையாடுறது, தைரே மீன்ஸ் நீந்துறது, ரொம்ப நிறைய விளையாண்டுருக்காங்க, ரொம்ப நிறைய நீந்தி இருக்கிறாங்க. அதனால சோ தக்காக்க சோகையே. தக்காக்க மீன்ஸ் ரொம்ப. தக்கு மீன்ஸ் டயர்டு, சோ மீன்ஸ் தூங்குறது, ரொம்ப அசதியில தூங்குறது, ரொம்பவே அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க இல்லையா, சோ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. தக்காக்கர் மீன்ஸ் டயர்டாகி தூங்குறது. भीम को विष के कारण गहरा नशा हो गया. பீம் அதுக்கு விஷ் கே காரன், விஷனா விஷம், விஷத்தோட காரணத்தினால. கஹரா நஷா ஹோகையா. ககரா டீப், ரொம்ப ஆழ்ந்த. நஷா மீன்ஸ் அந்த போதைன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப இன்டாக்சியேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷம் ஏறிடுறது. கஹரா நஷா மீன்ஸ் ரொம்பவே ஆழ்ந்த விஷம் அவங்களுக்கு இருக்கு. ஹோகையா மீன்ஸ் மயங்கிடுறாங்க, அவங்க அப்படி விஷத்தினால மயங்கிடுறாங்க. பக் டேரே பர் பி ந பहुंच पाया. பக்னா அவர், அந்த பீமர் வந்துட்டு. டேரே மீன்ஸ் ரூம், அந்த ரூம் வரைக்கும் கூட. பி மீன்ஸ் ஆல்சோ கூட, அந்த ரூம் வரைக்கும்